கிழக்கு மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராகவும் இந்த ஊரை சேர்ந்தவரான அண்ணன் ராமரெட்டி பிரபுகுளம் அவர்களுக்கும் தமிழகம் முழுவதும் 5000க்கும் மேற்பட்ட கிராமங்களை தானே சென்று சந்தித்து அந்த கிராமங்களில் உள்ள அடிப்படை பிரச்சனைகள் என்ன, நம்ம மக்கள் எந்த சூழலில் வாழ்ந்து வருகிறார்கள், இந்த தகவலை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தலைவர் அவர்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் நேரடியாக அவரே இருந்துட்டு இருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக தான் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 169 நமது முத்திரை சமுதாய கிராமத்தை இன்றைய காலையிலிருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை ஊதகுடியில தொடங்கி இது வரைக்கும் சந்திச்சிருக்கோம். இதற்கு மேல ஒரு 20 கிராமத்தை சந்திக்க போறோம். இந்த கிராமத்தை சந்திப்பதனோட நோக்கம் என்னன்னு பாத்துக்கிட்டோம்னா, தமிழகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு சமூகமே ஏற்கனவே சொன்ன மாதிரி பறையர் சமூகமா இருக்கட்டும், வன்னியர் சமூகமா இருக்கட்டும், கவுண்டர் சமூகமா இருக்கட்டும், ஒவ்வொரு சமூகமே தேர்தல் காலம் மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டுகளிலே அவங்க சமுதாய ரீதியாக ஒன்று கூடுவாங்க மாநாடுன்ற பேர்ல. அது எதற்காக பார்த்தோம்னா, அரசியலாக அந்த மக்கள் மேல வரணும், அந்த சமுதாயம் மேல வரணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும், அந்த சமூகம் சார்ந்து வரணுன்றக்காண்டி இதெல்லாம் செய்ய தவறியதன் விளைவுதான் இத்தனை ஆண்டு காலமாக நம்ம இந்த விழிப்பு நிலையில இருக்கோம். இதை சிறப்பான ஒரு முன்னெடுப்பா தலைவர் அவர்கள் இந்த 15 ஆண்டு கால உழைப்பை போட்டு இப்பதான் ஒரு முதல் படின்னு சொல்லலாம். இந்த வெற்றிக்கான முதல் படியை நம்ம இப்ப ஏறி மிதிச்சிருக்கோம். அதற்கான முன்னோட்டு தான் இந்த மாநாடு. 2026ஆம் ஆண்டு இந்த முத்திரைய சமூகத்திற்கான விடிவு காலம். அதனோட விடிவெள்ளி யாருன்னு பாத்துட்டோம்னா, நம்ம சமநீதி போராடி வாழும் பேரரசர் அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் தான். அண்ணன் அவர்கள் வருகின்ற ஜனவரி 25ஆம் தேதி 2020 அடுத்த ஆண்டு ஜனவரி 25 திருச்சியில முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாட்டை அறிவிச்சிருக்காங்க. இந்த மாநாட்டுல பெருந்திரளாக கலந்துக்கணும். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இதெல்லாம் எந்த கட்சியில வேணாலும் இருந்துக்கங்க. மற்ற சமூகங்கள்லாம் எத்தனையோ கட்சிகள்ல இருந்தாலும் அவங்க சமூக ரீதியாக நடைபெறக்கூடிய அந்த மாநாடுகள்ல கண்டிப்பாக தவிர்க்காமல் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர், கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், மந்திரி, குறிப்பா எம்எல்ஏ, எல்லா எம்பி முதற்கொண்டு அவங்க சமூகம் சார்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல கலந்துக்கிறாங்க. இன்னைக்கு திருச்சியில இருக்கக்கூடிய மேலாளரும் அவர் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் சமூகம் சார்ந்த அமைப்பு கூட்டம் நடக்கும் போது இன்னமும் அவர் மந்திரியாக தான் கலந்துக்கிறாங்க. ஆனா நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிளை செயலாளரா இருப்போம். திமுகவுடையும் அதிமுகவுடையும் உறுப்பினராக கூட இருக்கலாம். ஆனா நான் இந்த கட்சிக்காரன் சொல்லி நம்ம சமுதாய கூட்டத்துல கலந்துக தவிர்த்து விடுறதுனால நம்ம சமூகம் அடுத்தடுத்து மேல போக முடியல. ஒரு மந்திரியே ஒரு சமுதாயம் சார்ந்து அவர் சமுதாயத்தோட கூட்டத்துல கலந்துக்க போது நம்ம ஏன் கலந்துக்க கூடாது? அதனால நான் இந்த கட்சியில இருக்கேன், அந்த கட்சியில இருக்கின்ற பாகுபாடை பார்க்காம தலைவர் அவர்கள் உண்மையான உழைப்பு இந்த மக்களுக்காக உழைத்துக் கொண்டு அந்த உழைப்பின் இறுதி வடிவமா தான் இந்த மாநாட்டை நம்ம பார்க்கிறோம். இந்த மாநாட்டிற்கு பெருந்திரளாக இந்த பகுதிகளில் இருந்து இளைஞர்கள், பெரியவர்கள், தாய்மார், வண்டி வசதியெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. எல்லாருமே பெருந்திரளா ஜனவரி 25 திருச்சியில ஒன்று கூடணும். தாய்மார்கள் கலந்துக்கொண்டு அதற்கான ஏற்பாடு பண்ணிக்கலாம். அங்க வந்து கலந்துக்கிற எல்லாத்துக்குமே உணவு ஏற்பாடு சிறப்பான முறையில தலைவர் அவர்கள் செய்ய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சிறப்பா நடக்கும். அதனால யாரும் பயப்பட வேண்டியதில்லை. சாமிக்கா மாதிரி மாநாட்டுக்கு போனா இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் பயப்பட வேண்டியதில்லை. இதற்கு முன்னதாக மதுரையிலே நடைபெற்ற வளையர் வாழ்வுரிமை மாநாட்டில் 5 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஏற்கனவே பல இடங்கள்ல சொன்ன மாதிரி ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்ல, ஒரு சின்ன வழக்கு கூட இல்ல. அதனால மாநாடு என்று போட்டால் ஒரு பயத்தை இன்றைக்கு இருக்க ஒரு கட்சி உருவாக்கிருச்சு. அது மாதிரி யாரும் பயப்படணும்னா இது சமூக ரீதியா நம்ம அண்ணன் தம்பி மாமன் மச்சினா எல்லாருமே ஒன்று கூடி ஒரு திருவிழா மாதிரி திருச்சியில கூட போறோம். கண்டிப்பான முறையில் இந்த கிராமத்திலிருந்து எல்லாருமே கலந்துக்கிறது கேட்டுக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சமநீதி அவர்கள் உங்கள் உரையாற்றுவார். சிறப்பானதொரு வரவேற்பை வழங்கியிருக்கிற விளாம்பட்டியில் இருக்கக்கூடிய கிராம பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேச கட்சி சார்பிலும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு
இந்த ஊர்ல இருந்து ஒரு மாவட்ட செயலாளரை கொடுத்திருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கெல்லாம் இந்த கிராமத்தை சேர்ந்த அத்தனை பேருக்குமே தம்பி பிரபுவை தமிழர் தேசம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக கொடுத்ததற்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி வந்த பிறகு இந்த ஸ்கூலு, ரோடு, அங்க ஒரு வாட்டர் டேங்கு, இப்படி பல விஷயங்களை போராடி பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அரசாங்கம் செய்யல, அதையெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்போடு போராடி இங்கே பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். தமிழக தேசம் கட்சி சார்பிலும் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் நாம வருகிற ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகாரம் மீட்பு மாநாடு, இந்த மாநாட்டிற்கான அழைப்புதல் தான் உங்க பகுதிக்கு நேரடியாக கொடுக்க வந்திருக்கோம். எதற்காக இந்த மாநாடு? இந்த மாநாட்டிலே நாம பெருந்திரளா கலந்து கொண்டா என்ன நடக்கும், என்ன அதிசயம் நடக்கும்? இந்த மாநாடு பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருடைய 1350வது சதய விழாவை கொண்டாடி முடித்திருக்கிற சமூகம். நம்ம பேரரசர் நம்முடைய அடையாளம், நம்முடைய வரலாற்று சின்னமாக இருக்கக்கூடிய பேரரசருடைய வயது 1350. பேரரசருடைய வயதை சொல்லியாச்சுன்னு சொன்னா இந்த முத்தரையர் சமூகத்தினுடைய 1000 கால வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிடும். மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா 1,25,00,000 பேர் தமிழகம் முழுக்க வாழுகிறோம். அதுல வாக்களிக்க தகுதியுடையவர்கள் 80 to 90 லட்சம் பேர் ஓட்டு போட தயாரா இருக்கோம். நம்ம ஓட்டு இருக்கு இந்த சாதிக்கிட்ட. வரலாறு பெருசு, மக்கள் தொகையும் பெருசா இருக்கும். ஆனா இந்த திமுக காரன், அதிமுக காரன், பிஜேபி காரன், காங்கிரஸ் காரன் ஏன் இந்த சாதியை மதிக்க மாட்டான் அப்படின்னா, யாரெல்லாம் பெரும் கூட்டத்தை வைத்து மாநாடு நடத்துகிறார்களோ, யாரெல்லாம் தாங்கள் பிறந்த சமூகத்தை உயிர்ப்போடு வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொதுக்கூட்டம், அந்த சாதியை பார்த்தெல்லாம் திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் பயப்படுறான். அப்படி எந்த சாதியை பத்தி பயப்படுறான்? யார் அந்த சமூகம்? வன்னியர்களுடைய ஒற்றை அடையாளமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து அதிமுக, திமுக, தேசிய கட்சி எல்லாம் பயப்படுறாங்க. பறையர் சமூக மக்களுடைய ஒற்றை அடையாளமாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை பார்த்து பயப்படுகிறார்கள். நாமளும் பெரும்பான்மையான சாதி சாதின்னு சொல்றோம், நம்மளை பார்த்து பயப்படல. எப்படி அவர்களை பார்த்து பயப்படுகிறார்கள் சொன்னீங்கன்னா, அதிமுகவோ திமுகவோ கூட்டணி என்கிற பெயரிலே பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை தான் அவர்கள் திராவிட கட்சிகள் வன்னியர்களுக்கும் பறையர் சமூக மக்களுக்கும் கொடுக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். அதை நமக்கு கொடுக்கிறது இல்லை. அப்ப அதை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம ஒரு 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. ஏய், நான் பெரும்பான்மையர் கிடைத்தால் நான் தாண்டா பஞ்சாயத்து தலைவராக வரணும், நான் பெரும்பான்மையர் கிடைத்தால் நான் தாண்டா சட்டமன்ற உறுப்பினரா, பாராளுமன்ற உறுப்பினராக வரணும். இது நியாயமான கோரிக்கை. இப்ப இங்க நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இருக்கோமா? எந்த கணக்குப்படி 160, 170 கிராமம் அந்த தொகுதியில முத்தரையர் இருக்கும். ஒரே ஒரு கிராமம், 2 கிராமம் உள்ள சாதி இந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர்னா நாமெல்லாம் நாடாண்ட சாதின்னு சொல்லிக்கிறதுக்கே வெட்கப்படணும். அதை விட இன்னொன்னு, பெரும்பான்மையா இருக்க இந்த தொகுதியில 2 கிராமம் இருக்க ஒரு சாதிக்கு சீட்டா கொடுத்தாங்க பாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. அவனை எதை கொண்டு அடிக்கிறது? நாங்கள் பெரும்பான்மை இருக்க தொகுதியில சிறுபான்மை சாதியை கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் நிப்பாட்டிய நீ எவ்வளவு பெரிய ஆள்? அப்படி இல்ல,
இந்த சமூகத்தை பத்தி அவன் பெருசா மதிப்பீடு போடல. பணம் கொடுத்தால் வாக்களிப்பார்கள், பணம் கொடுத்தால் எடப்பாடியை வரவேற்க ஆடு மாடு ஏத்துகிற டாடா ஏசில ஏறி இந்த மக்கள் வருவார்கள். பணம் கொடுத்தால் திமுக தலைவர் வரவேற்க ஆடு மாடு ஏத்துற டாடா ஏசில ஏறி இந்த சமூக பெண்கள் வருவார்கள். அதான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். தாய்மார்களுக்கெல்லாம் அந்த அன்பான வேண்டுகோள், தயவு செஞ்சு அசிங்கப்படுத்தாதீங்க இந்த சமூகத்தை. தேர்தல் நேரத்தில் சேலம் கொடுப்பான். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு அவங்க அப்பா சேலை எடுத்து கொடுக்கலாம், அந்த உரிமை அப்பனுக்கு உண்டு. திருமணம் ஆன பிறகு ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணினுடைய கணவர் தான் சேலை எடுத்து கொடுக்கணும், அந்த அதிகாரம் அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிமுக காரண்டை திமுக காரண்டை சேலை வாங்கி கட்டுங்களே, அவன் நமக்கு என்ன உறவு முறை? அப்பனா கணவனான்னு சிந்திக்கணும். கேவலம் 30 ரூபாய் 500 சேலைய மொத்தமா வாங்கினா ஒரு சேலையோட விலைய வெறும் 30 கருமம். அப்படியே போய் மகிழ்ச்சியா வாங்கிக்கிட்டு டாடா ஏசில ஏறி போகாதீங்க. நாடாண்ட சமூகம், அரசர் குடியில பிறந்தவர்கள், 1000 கால வரலாறு கொண்டவர்கள். நீங்க இப்படி போலாமா? தாய்மார்களே கொஞ்சம் சிந்திங்க. 30 ரூபா 50 ரூபா தான் அந்த சேலையோட விலையே. 1000 சேலை 500 சேலை எடுத்தா இதான் மதிப்பு. இதெல்லாம் மாற்றணும், நீங்கள் மாறணும். எந்த கட்சியில வேணாரு, அதிமுக காரனாரு, திமுக காரனாரு, பிஜேபி காரனாரு, காங்கிரஸ் காரனாரு, அதுக்கு முன்னாடி நீ ஒரு முத்திரையனாயிரு. ஜாதி சான்றிதழ் அதிமுக காரன், திமுக காரன், பிஜேபி காரன், காங்கிரஸ் காரன் வராது. வலையர்னு வரும், முத்திரையர்னு வரும், அம்பலக்காரன்னு வரும், சேர்வேன்னு வரும். அதிமுக காரனா வரப்போகுது. ஆகவே நம்ம பிறந்த சமூகத்தை கையில பிடிக்கும் போதுதான் நமக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும். எப்படி வன்னியர்கள் சாதி சங்கத்தை கையிலே பிடித்தார்கள், ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கான அரசியல் விடிவு காலம் பிறந்தது. பறையர் சமூக மக்கள் அவர்களுடைய தலைவர், விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் தாண்டா எங்க தலைவர், நீலாம் கிடையாதுடா, அதிமுக திமுக போடா, எங்களுக்கு கஷ்டம்னா அவங்க வந்து நிற்பாங்க. அப்படி சொன்னதனுடைய விளைவு இன்னைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்பை திருமாவளவனுக்கு வழங்கியிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினராக அவர் இருக்கிறார். இதெல்லாம் மாத்திர மாதிரி நாமளும் மாறணும். இந்த மாநாட்டிலே பெரும் திரளா கலந்து கொள்ளணும். நமக்கான அரசியல் அங்கீகாரத்தை பெறணும். தம்பி பிரபு வாகன ஏற்பாடு செய்வாரு. குறைஞ்சபட்சம் இந்த கிராமத்திலிருந்து ஒரு 100 பேராவது கலந்துக்கணும். குறைஞ்சபட்சம் கட்சியெல்லாம் தூக்கி எடுத்துருந்தோம். எவ்வளவோ கட்சி இருந்துச்சு, வாட்டர் டேங்க் வாங்கி, எவ்வளவோ கட்சி இருந்துச்சு பள்ளிக்கூடத்தை வாங்கி கொடுக்கல, எவ்வளவோ கட்சி இருந்துச்சு ரோட வாங்கி கொடுக்கல. தமிழர் தேசம் கட்சி தான் வாங்கி கொடுத்தது. ஆகவே நீங்கள் ரொம்ப உறுதுணையா இருக்கணும். தம்பி பிரபுக்கு இந்த மாநாட்டில் கலந்துகிட்டு நமக்கான அரசியல் அங்கீகாரத்தை பெற உங்களை அன்போடு அழைத்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற கிராம பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்ட அத்துணை தாய்மார்களுக்கும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேச கட்சி சார்பிலும் நெஞ்சம் இருந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இரு